நைட் டின்னருக்கு ஒரு ஹெல்த்தியான டிஷ் நீங்கள் செய்யணுன்னா நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. பாருங்கள், எல்லாமே ஒரே அளவு தான். இது வந்து கருப்பு உளுந்து 1 கப் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ராகி, இது வந்து பச்சை பயிறு, சிவப்பு சோளம், கம்பு, வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அரிசி அதே அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஓவர் நைட் வந்து ஊற வச்சுக்கணும். இப்போ நான் சொன்ன அனைத்து பொருட்களையும் ஓவர் நைட் நான் வந்து ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் வந்து கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன். அதுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5 மிளகாய், 2 காஷ்மீரி சில்லி, 3 சில்லி அது சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ இதை அரைச்சிடலாம். மாவை நான் இப்போ கிரைண்டரில் தான் அரைச்சிட்ருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்து அரைச்சிக்கிடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் இதை அரைஞ்சிருச்சுன்னா மாவு அரைப்பட்டுரும், வலிச்சிடலாம். நைட் டின்னருக்கு ஒரு ஹெல்த்தியான மாவு நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது நல்லா திக்காகவே இருக்குது. இதில் இட்லி ஊற்றிக்கலாம், தோசை ஊற்றிக்கலாம், பணியாரம் ஊற்றிக்கலாம். நம்ம விருப்பம்தான், எது வேணாலும் ஊற்றிக்கலாம். இப்போ இது ஒரு 5 மணி நேரம் வந்து புளிக்கட்டும். நம்ம இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம ஆட்டி வச்ச மாவு நல்லா புளிச்சிருச்சு. அதிலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து அடை ஊற்றிக்கலாம். நம்ம தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் முட்டைக்கோஸ், கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் குடமிளகாய், இது எல்லாத்தையும் வதக்கி இந்த அடை மாவில் நம்ம சேர்த்துடலாம். அப்போ அடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் மல்லித்தலையை போட்டுட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ அடை ஊற்றுறதுக்கு தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன். தோசைக்கல் சூடாகட்டும், அடை ஊற்றிக்கலாம். இப்போ கல் சூடாகிடுச்சு, அடையை ஊற்றிக்கலாம். உங்களுக்கு மொத்தமாக வேணும்னா மொத்தமாகவும் ஊற்றலாம், இல்லை மெலிசாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு கூட ஊற்றலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது. இது மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது ஒரு பக்கம் வெந்ததையும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ அடை நல்லா குக் ஆகிடுச்சு. 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தாச்சு. இப்போ இதுலேயே ஒரு தோசை ஊற்றலாம். இப்போ பாருங்கள், ஒரு தோசை ஊற்றிருக்கேன். இது மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த தோசை வந்து நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ இந்த தோசையை திருப்பி போட்டு எடுத்துக்கிடலாம். ரொம்ப சூப்பராக வருது இந்த தோசை. நம்ம பல தானியங்களை வச்சு தான் இப்போ தோசை அடை செய்கிறோம். இந்த சத்தான அடையும் தோசையும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.